ஃபிஸ்டுலா, பௌத்திரம், இதில் யூஸ்வலாக நம்ம நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம சர்ச் பண்ணிகிட்டே இருப்போம். இதில் வந்து நமக்கு எந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்ஸ் இருக்குது, அதில் எந்த இடத்துல என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த வீடியோ பதிவில் ரொம்ப 10 முக்கியமான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸையும் வந்து நம்ம டீட்டெயிலாக வேறு வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கர மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எங்களுடைய ஃபிஸ்டுலா யூடியூப் சேனலில் போய் ஃபிஸ்டுலாங்கிற பிளேலிஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸையும் பார்த்து பயனடைங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். ஃபிஸ்டுலா அப்படின்னா என்னங்க டாக்டர் அப்படின்னா, ஃபிஸ்டுலாங்கிறது ஆசனவாய் பகுதியில் ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி ஹீட் பாயில் மாதிரி ஏற்பட்டு அதுலேருந்து சீவடி ஆரம்பிச்சிடறது தான். யூஸ்வலாக இதனுடைய கனெக்ஷன் வந்து ஆசனவாய்க்குள்ளார கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது கண்டினியூஸாக வந்து சீல் வடிஞ்சிட்டே இருக்கும். நாளடைவில் பெருசாகி சின்ன ஒரு சுற்றி இருக்கிற இடத்துலையும் சின்ன சின்ன கொப்பளங்கள் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் பௌத்திரம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற டாக்டர்னா, ஃபிஸ்டுலாவோட ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதே அப்சர்வேஷன். பேசாமல் சும்மா பார்த்துட்டு இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான். எல்லா ஃபிஸ்டுலாவுமே அதுக்கு ஏதோ ஒரு டைப் ஆஃப் இன்டர்வென்ஷன்ஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணியாகணும். அது வந்து ஒரு ரொம்ப ஸ்டார்டிங்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் போதும். இல்லைன்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு மினிமல் இன்வேசிவ் சர்ஜிக்கல் ஆப்ஷன் மட்டுமே அதுக்கு உண்டான தீர்வாக இருக்கும். ஸோ அப்சர்வேஷன் மட்டுமே பண்ணிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா அது நாளடைவில் பக்க கிளைகள் ஒவ்வொரு டைம் ஃபிஸ்டுலா வந்து பழுத்து சீவடியும் போதும் அதுக்கு ஒவ்வொரு ட்ராக்ஸ் வந்து பிரான்ச் அவுட் ஆகி நிறைய இடத்துல ஃபிஸ்டுலா வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி காலதாமதப்படுத்தும் போது ஒரு சிம்பிள் ஃபிஸ்டுலாங்கிறது காம்ப்ளிகேட்டட் ஃபிஸ்டுலாவாக மாற ஆரம்பிச்சிருங்க. ஃபிஸ்டுலாவோட ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து ஆன்டிபயோட்டிக். ஆனால் ஆன்டிபயோட்டிக் வந்து கண்டினியூஸாக ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டே இருக்கிறது மிகப்பெரிய தவறாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன பாயிலாக வருது அப்படின்னா கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக்ஸில் ரெடி ஆகும். ஏன்னா அது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ஆனல் கிளாண்ட்லேருந்து தான் ஃபிஸ்டுலாங்கிறதே ஆரம்பிக்கும். அதனால் அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நல்ல அப்ராப்ரியேட் ஆன்டிபயோட்டிக் போட்டோம்னா அது வந்து க்யூர் ஆயிடும். இன்கேஸ் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து க்யூர் ஆகலை அப்படின்னா அடுத்தது ஃபிஸ்டுலா ஸ்டேஜுக்கு போயிடும். அது போனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஆன்டிபயோட்டிக்கில் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது 2 பிரச்சனையை ஏற்படுத்தும். ஒன்று ஃபிஸ்டுலாவையும் மோசப்படுத்தும், இன்னொன்று நம்மளுடைய ஆன்டிபயோட்டிக்கு நம்மளே ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஆன்டிபயோட்டிக் கேட்காம போயிடும். ஆன்டிபயோட்டிக் அப்யூஸும் பண்ண ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத நிறைய ஆன்டிபயோட்டிக்லையும் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஆன்டிபயோட்டிக் யூசேஜ் வந்து நம்ம தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஃபிஸ்டுலாவோட மூன்றாவது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து ஃபிஸ்டுலாட்டமி அப்படிங்கிறதுங்க. இது வந்து ரொம்ப பல டீகேட்ஸாக இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்ன ஃபிஸ்டுலாவாக இருந்தால் கம்ப்ளீட்டாக அந்த ஃபிஸ்டுலஸ் ட்ராக்டை ஆசனவாய் உள்பகுதியிலேருந்து வெளிக்காயம் எங்கே இருக்குதோ அது வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுறது தான் ஃபிஸ்டுலாட்டமி அப்படிங்கிறது. அதனால் என்னென்னா கம்ப்ளீட் அந்த இடத்துல மறுபடியும் ஆப்சஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான இடங்கள் இல்லாமல் போயிடும். மறுபடியும் அந்த காயம் வந்து உள்ளேருந்து வெளியே ஆறி வர்றதுனால ஒரு தழும்பாயிரும். அது வந்து கம்ப்ளீட் க்யூரை ஏற்படுத்திட்டு இருந்தது. ஆனால் இந்த டெக்னிக்கோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஹை ஆனல் ஃபிஸ்டுலா கொஞ்சம் ஆசனவாயோட தசைகள் ஸ்பிங்டர்ஸுக்கு மேலே இருக்கிற ஃபிஸ்டுலாவை நம்மளால் டீல் பண்ண முடியாது. ஏன்னா அதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா ஸ்பிங்டரும் சேர்ந்து போயிடும். நம்ம ஆசனவாயில் மோஷன் வந்தால் அடக்கி வைக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து நம்ம இழந்துருவோம். நம்மளுக்கு அறியாமையே அதுக்கப்புறம் மோஷன் கேஸ் எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஃபிஸ்டுலாட்டமிங்கிற சர்ஜரி வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர்த்துக்கு ஒரு ஃபெயிலியரை கொடுக்கக்கூடிய சர்ஜரியாக இருந்ததுங்க. நான்காவது ஃபிஸ்டுலா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து செட்டான் லைகேஷன், ஷரசூத்ரான்னு ஆயுர்வேதாவில் சொல்லுவாங்க. இதில் என்னென்னா ஒரு நூல் மாதிரி வந்து ரப்பர் பேண்டோ நூலோ ஒரு கட்டி விட்டு செட்டான்னு சொல்லி ஒரு லைகேச்சர் இருக்கும், அதை கட்டி விட்டுருவாங்க. அது வந்து 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஒன்ஸ் அது கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டன் பண்ணிகிட்டே போகும்போது அந்த மேலே இருக்கிற ஃபிஸ்டுலா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்து மேலே ஹீல் ஆகிட்டே வரும். அந்த ஃபிஸ்டுலா கீழே வந்து கடைசியில் அந்த நூல் வந்து வெளியே வந்து விழுந்துடும். இது ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, பெரும்பாலும் வந்து அந்த ஃபிஸ்டுலஸ் ட்ராக் வந்து மல்டிபிள் பிரான்ச் அவுட் ட்ராக்ஸாக இருக்கும். அதனால் எல்லா பிரான்ச்சஸையும் இது வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த லைகேஷர் போட முடியாது. ரெண்டாவது, இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். 3 to 5 months பக்கத்தில் ஆகும். மல்டிபிள் விசிட்ஸ் பண்ண வேண்டி இருக்கும். அவ்வளோ டைம் கன்சியூமிங்காக அவ்வளோ விசிட்ஸ் பண்ணி அவ்வளோ பெயின் அண்ட் அகனியை அனுபவிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃபெயிலியர் ஆகும்போது வாழ்க்கை ரொம்ப வேதனையாக இருக்கும். ஸோ அந்த ரீசன்னால தான் இந்த செட்டான் லைகேச்சர் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப கட்டத்திலேயே இது ஒரு ஃபெயிலியர் ப்ரொசீஜராக இருந்ததுங்க.
5வது ப்ரொசீஜர் வந்து லிஃப்ட், அதாவது இன்ட்ரஸ்பென்ட்ரிக் ஃபிஸ்டுலஸ் ட்ராக் லைகேஷன் அப்படிங்கிறதுங்க. இதில் வந்து என்னென்னா, நம்ம ஃபிஸ்டுலாங்கிறதே வந்து ஒரு பாதை தான், ஒரு ட்ராக்ட் தான். ஆசனவாயிலிருந்து வெளிக்காயத்துக்கு ஒரு ட்ராக்ட் தான் இருக்குது. அந்த ட்ராக்டை வந்து நம்ம வந்து துண்டிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஃபிஸ்டுலஸ் ட்ராக் வந்து மறுபடியும் ஃபார்ம் ஆகாது அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கம்பல்சரி அதனுடைய செக்ரீஷன்ஸ் கம்மியாகாத வழியாக அந்த ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து 2 சைடுமே மீதம் இருக்குமோ ஒழிய அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லாமல் இருக்கும். 2வது விஷயம், இந்த மெயின் ப்ராப்ளம் ஆஃப் ஃபிஸ்டுலாவே வந்து நம்மளுடைய ஆனல் கிளாண்டோட இன்ஃபெக்ஷன் தான். அந்த இன்ஃபெக்ஷனை வந்து போர்ஷனை நம்ம அட்ரஸ் பண்ணாமல் வெறும் ட்ராக் லைகேஷன் மட்டும் பண்ணுறதுனால சில பேர்த்துக்கு சக்ஸஸ் ரேட் ஒரு 50% 60% சக்ஸஸ் ரேட் ஆச்சு. பட் அதுலேயும் ஃபெயிலியர் ரேட்ஸ் கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருந்ததுங்க. 6வது ஃபிஸ்டுலாவோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து லேசர் ஃபிஸ்டுலஸ் ட்ராக் அப்லேஷன். லேசர் கதிர்கள் மூலியமாக, அதாவது ட்ராக்ட் வந்து ஒரு 0.3 to 4 mm இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு 1 to 2 mm தான் அந்த லேசர் கதிர்களோட ப்ரோப்ஸ். அந்த ப்ரோப்ஸ் மூலியமாக கம்ப்ளீட்டாக அந்த ட்ராக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கம்ப்ளீட் ட்ராக் அப்லேஷன் வந்து பண்ண முடிஞ்சது. இதனால் என்னென்னா, நம்மளுடைய சின்ன ட்ராக்டாக இருந்தாலும் அதை வந்து நம்ம உள்ளே போய் பண்ண முடியும். 2வது ஆனல் கிளாண்டை வந்து அப்லேட் பண்ண முடிஞ்சது. ஸ்பிங்டர்ஸை வந்து ரொம்ப காப்பாற்றி அதை அழகாக பண்ண முடிஞ்சது. 2வது எல்லாத்துக்கும் மேலே அந்த வூண்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னா இந்த மில்லிமீட்டர் கணக்கான இது மட்டும்தான் உள்ளே போகிறதுனால அந்த வூண்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம பண்ணி முடித்த ப்ராப்ளமே தெரியாத அளவுக்கு ரிக்கவரி இருக்கும். பெயின் ரொம்ப கம்மியாக இருந்தது. இல்லை ஒரே ஒரு இது வந்து மறுபடியும் இந்த பக்க கிளைகள் பிரான்ச் அவுட் ட்ராக்ஸை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால சில பேர்த்துக்கு அதனுடைய ஃபெயிலியர் ரேட்ஸ் அதுலேயும் வந்துட்டு இருந்ததுங்க. இதில் ஒரு 60 to 70% சக்ஸஸ் ரேட் வந்து நிறைய பேர்த்துக்கு கிடச்சிட்டு இருந்ததுங்க. ஃபிஸ்டுலாவோட அடுத்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து வேஃப்ட் டெக்னிக், வீடியோ அசிஸ்டட் ஃபிஸ்டுலஸ் ட்ராக் க்ளோஷர் அப்படிங்கிறதுங்க. நம்ம எப்படி எண்டோஸ்கோபி, கொலனோஸ்கோபி, ஒரு பிராங்கோஸ்கோபி, சிஸ்டோஸ்கோபி, இந்த மாதிரி நிறைய சின்ன கேமரா பொருத்தப்பட்ட டியூப்ஸ் வழியாக எல்லா ஆர்கனுக்குள்ளாரையும் போய் பார்த்துட்டு வந்த மாதிரி ஃபிஸ்டுலாக்குள்ளாரையும் ஒரு சின்ன ஸ்கோப் மூலியமாக உள்ளே போய் பார்க்கறதுனால அதனுடைய தன்மைகள், பிரான்ச்சஸ் இருக்குதா இல்லையா எல்லாமே தெரிய முடிஞ்சுது. ஆனால் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம போய் பார்க்கும்போது சில ஃபிஸ்டுலஸ் ட்ராக் க்ளோஸ் ஆகிருக்கலாம், அப்புறம் மறுபடியும் ஆக்டிவேட் ஆகி அது வளர்ந்துருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஃபெயிலியர் ரேட்ஸ் ஆகும். இன்னொன்று, இதில் லேசர் கதிர்களை மறுபடியும் கொண்டு போகிறதுங்கிறது ஒரு சிரமமான வேலை. ஏன்னா ஸ்கோப்போட சைஸை விட லேசர் ப்ரோப் கொஞ்சம் தான் சின்னதாக இருக்கும். அதனால் எல்லா ட்ராக்ஸ்குள்ளாரையும் இது வந்து போகாது. மைக்ரோ ட்ராக்ஸை வந்து நம்ம உள்ளே போய் அப்லேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே மாதிரி ஆனல் கிளாண்டை வந்து நம்ம போய் டீல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இதுலேயும் அட்வான்டேஜஸ் நிறைய இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜஸும் இதில் நிறைய இருக்கத்தான் செஞ்சதுங்க. எட்டாவது முக்கியமான ஃபிஸ்டுலாவோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து 5 lakh அப்படிங்கிறது, அதாவது ஃபிஸ்டுலா லேசர் அப்லேஷன் அண்ட் க்ளோஷர் அப்படிங்கிறதுங்க. ஃபிஸ்டுலாவில் லேசர் கதிர்களை பாஸ் பண்ணி கம்ப்ளீட் ஃபிஸ்டுலஸ் ட்ராக்டில் அப்லேட் பண்ணுறது அப்படின்னா கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்க ட்ராக்டெலாம் எடுத்துகிட்டு க்ளோஸும் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்ங்க. இதில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக எல்லா ஃபிஸ்டுலஸ் ட்ராக்கையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும், எல்லா உள்ளே இருக்கிற அந்த மியூக்கோஸாவையும் ஸ்க்ராப் அவுட் பண்ணி அப்லேட் பண்ண முடியும், ட்ராக்டையும் க்ளோஸ் பண்ண முடியும். இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம், ஆனல் கிளாண்டை மட்டும் நம்மளால் டீல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இதுலேயும் சக்ஸஸ் ரேட் மிக சூப்பராக இருந்தது. 80 to 90% சக்ஸஸ் ரேட் வந்து நிறைய சென்டர்ஸில் ப்ராமிஸ் பண்ண முடிஞ்சது. அடுத்து 9வது முக்கியமான ஃபிஸ்டுலஸ் ட்ராக்டோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து பைல் டெக் அப்படிங்கிறதுங்க. இதில் வந்து யூஸ்வலாக ஆனல் கிளாண்டு தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால ஆனல் கிளாண்டை ஃபஸ்ட் ரிமூவ் பண்ண முடிஞ்சது. லேசர் கதிர்கள் மூலியமாக ஃபிஸ்டுலஸ் ட்ராக் அப்லேஷன் பண்ண முடிஞ்சது. லிஃப்ட் மூலியமாக இன்ட்ரஸ்பென்ட்ரிக் ட்ராக் லைகேஷன் பண்ண முடிஞ்சது. எக்ஸஸ் ட்ராக்கை வந்து எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சது. அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்த 8 ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸோட பெஸ்ட்டு விஷயங்களை மட்டும் எடுத்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணக்கூடியது தான் பைல் டெக் அப்படிங்கிற ப்ரொசீஜர். இது வந்து இதனுடைய சக்ஸஸ் ரேட் ஆல்மோஸ்ட் 80 to 90% வந்து இப்போதைக்கு இருக்குது. இன்னும் வருங்காலங்களில் இன்னும் அதிநவீன சிகிச்சை முறைகள் ஏற்படும் போது நம்மளால் கண்டிப்பாக ஒரு 100% ரிசல்ட்ஸை வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க முடியுங்க. 10வது முக்கியமான விஷயம், எல்லா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸுமே எல்லாருக்குமே உகந்தது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு பேஷண்ட்டும் வித்தியாசமானது, ஒவ்வொரு ஃபிஸ்டுலாவும் வித்தியாசமானது, ஒவ்வொரு ஃபிஸ்டுலாவில் இருக்கிற எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ஸும்
வித்தியாசமாக இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் கஸ்டமைஸ்டான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்டை ஏற்படுத்த முடியும். ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக்.